Hi, this is Sri Priya. Welcome to Sri Priya's Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம காலிஃப்ளவர் வச்சு தான் காலிஃப்ளவர் 65 அண்ட் அந்த காலிஃப்ளவர் 65 யூஸ் பண்ணி வந்து நான் ஒரு சைனீஸ் ஸ்டார்டர் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்து பண்ணியிருக்கேன். அது ரொம்ப ஈஸி. இதுக்காக மெனக்கட்ட வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். எல்லார் வீட்லேயும் கெச்சப் இருக்கும், சில்லி சாஸ் இருக்கும், அது இல்லைன்னா கூட டொமேட்டோ சாஸ் இருக்கும். போட்டு ஒரு பேனில் வச்சு டாஸ் பண்ணி கொடுத்தோன்னா அது சைனீஸ் ஸ்டார்டர் மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காலிஃப்ளவர், மஷ்ரூம் இதெல்லாம் நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ், ரோட் சைட் ஷாப்பில் சாப்பிட்றப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவங்க எப்படி க்ளீன் பண்ணுவாங்க அதை பற்றி நமக்கு தெரியாது. கண்டிப்பாக புழு இருக்கும் காலிஃப்ளவரில். நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியில் நம்ம காலிஃப்ளவரை போட்டு க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த புழுலாம் அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே செத்து ஒட்டிக்கும். ஸோ நம்ம வந்து சும்மா ஒரு கோல்டு வாட்டரில் ஒரு பெரிய பேனில் வாட்டர் விட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு ½ அன் ஹவர் அப்படியே வச்சுட்டோன்னா அதில் பெஸ்டிசைட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா போயிடும். கொஞ்சம் அதில் மண் எது இருந்தாலுமே அந்த நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கிறப்ப நல்லா க்ளீன் ஆகிடும். அப்புறம் நிறைய தண்ணி மாற்றி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணியில் இந்த காலிஃப்ளவர்ஸை போட்டு வந்து ஒரு 2 minutes குக் பண்ணிவிட்டு வடிச்சிட்டு கோல்டு வாட்டரில் நம்ம வந்து நல்லா அலசி எடுத்துடணும். ஸோ ஃபர்தராக குக் ஆகாது. இந்த சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா கிறிஸ்பியான டேஸ்டியான காலிஃப்ளவர் 65 ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே நம்ம வீட்டில் பண்ண முடியும். வந்து நீங்கள் மாவெல்லாம் போட்டு பிசைகிறப்ப நீங்கள் வந்து கோட்டிங் கம்மியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கார்ன்ஃப்ளவர் தான் நமக்கு ஆட் பண்ணணும், மற்ற எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ கிறிஸ்பினஸ் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். சூடாக தான் இந்த ஃப்ரையை சாப்பிடலாம். நீங்கள் எப்போ வந்து யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ ஃப்ரை பண்ணி அப்படியே கொடுத்தீங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி இந்த ரெசிபியை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஒரு சாதாரண வாட்டர் தான், ஹாட் வாட்டர்லாம் கிடையாது. அதில் வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இதில் நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம். இது ஒரு ½ அன் ஹவர் அப்படியே வந்து இதை ஊற விடலாம். இதில் உள்ள பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் இருந்துச்சுன்னா அதில் போயிடும். புழு இருந்தால் கூட வெளியில் வரும். அதுக்கப்புறம் இதை நல்லா கழுவணும். ½ அன் ஹவர் ஊறிடுச்சு. நல்லா ஒரு 6-7 தடவை நான் தண்ணி மாற்றி கழுவிட்டேன். ஏன்னா புழு இருக்கும், அதனால் நம்ம கழுவுறதுக்கு அலுப்புப்படக்கூடாது. நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். அதில் நம்ம இந்த காலிஃப்ளவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த வாட்டர் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம 2 minutes, கரெக்டாக 2 minutes தான், அதுக்கு மேலே கொதிக்க தேவையில்லை. 2 minutes கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டணும். மினிட்ஸ் ஆகிடுச்சு. வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு இந்த கோல்டு வாட்டர் விட்டு நம்ம கழுவிக்கலாம். ஸோ அது ஃபர்தராக குக் ஆகாமல் அப்படியே இருக்கும். இப்போ பவுடர்ஸ்லாம், ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் போடலாம். காலிஃப்ளவர்லாம் மறுபடியும் நல்லா கழுவியாச்சு. இதில் புழுலாம் இருக்கான்னு நம்ம நல்லா செக் பண்ணிக்கணும். பாருங்கள், இது வெந்திருக்கு, ஆனால் குழஞ்சி போகலை. அப்போ 2 minutesல நம்ம எடுத்துடணும். இந்த இதில் இருக்கணும். இதில் வந்து நான் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளோர் ½ கப்பு விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் பவுடர், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ½ கப் மைதா, ½ ஸ்பூன் பெப்பர் பவுடர், ½ கப்பு பஜ்ஜி போண்டா மிக்ஸ் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட் விட்டுருக்கேன். நீங்கள் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கோட் பண்ணியாச்சு. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் விட்டு இந்த மாதிரி நல்லா மசாலாஸ்லாம் காலிஃப்ளவரில் கோட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கலாம். இது ஒரு மினிமம் 1 hour ஊறினா நல்லாயிருக்கும். நீங்கள் இதை வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி வெளியில் எடுத்து ஃப்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது 1 hour ரெஸ்ட் விடலாம். ஒரு கடாயில் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. காலிஃப்ளவர் நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம கேர்ஃபுல்லாக ஓரங்களில் விடணும், கையில் தெறிக்காமல். பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன், இப்படி விடலாம். நம்ம ஆயிலில் போகிறப்ப இப்படி சைடில் விடுறப்ப உங்களுக்கு கையில் தெளிக்காமல் இருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆனோன்னா திருப்பி போடலாம். நல்லா இந்த மாதிரி கலரி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இது நம்ம ஒன்று ஒன்றா கேர்ஃபுல்லாக எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வைக்கலாம்.
இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். டேஸ்டி காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், உள்ளே சாஃப்டாக இருக்கும், வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் நம்ம போட்டு பொரிச்சு எடுக்கலாம். டேஸ்டியான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடியாக இருக்குது. இதை சுட சுட பரிமாறலாம். இப்போ இந்த காலிஃப்ளவர் ஃப்ரையை ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குன்னு தெரியும். சவுண்டு கேட்கும் உங்களுக்கு. அவ்வளோ க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும். சிக்கன் சாப்பிடாதவங்க இதை வந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சிக்கன் ஃபீலே கொடுக்கும். இப்போ இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை வச்சு இன்னொரு ஸ்டார்டர் ரெடி பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங்காக குயிக்காக ஒரு சைனீஸ் ஸ்டார்டர் ரெடி பண்ணுவோம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஹாட் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் கெச்சப் எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், இதில் ஃப்ரை பண்ண காலிஃப்ளவர் போட்டிருக்கேன். இதை வந்து ஆயிலெலாம் எதுவுமே போடல. லைட் வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி நம்ம இப்படி லைட்டாக பரட்டி விட்டு நம்ம எடுக்கலாம். நல்லா நைஸ் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஆயிலெலாம் எதுவுமே விட தேவையில்லை. நம்ம லென்த்தி ப்ராசஸ் எதுவும் சைனீஸ் ஸ்டார்டருக்கு பண்ணுற மாதிரி இதில் பண்ண வேண்டாம். பட் ஆனாலுமே அந்த காலிஃப்ளவர் சைனீஸ் ஸ்டார்டர் மாதிரியே தான் இருக்கும். நம்ம இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இதை குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியும் நம்ம ஈஸியாக பண்ணி கொடுக்கலாம். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே கெச்சப் இருக்கும். ஹாட் சில்லி சாஸ் இல்லைன்னா பரவாயில்ல, கெச்சப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணலாம். எல்லாமே நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்னோடய டாட்டருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டார்டர் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை வச்சு 2 ஐட்டம் நம்ம செஞ்சாச்சு ஸ்டார்டர் மாதிரி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.